வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம இனிப்பு அவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிபி. இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்சை வந்து எனக்கு பாஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தியா ஃப்ரம் சாண்டி சூப்பர் சமையல் அண்ட் திவ்யா ஃப்ரம் தியாஸ்ஃபோல். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துலாம். இது செய்கிறதுக்கு 2 நிமிஷமே ஆகாது. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. இதுக்கு வந்து நம்ம 1 கப் அவல் எடுத்துக்கலாம். நான் இதில் வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் சிகப்பு அவல்னாலும் எடுத்துக்கலாம், வெள்ளை அவல்னாலும் எடுத்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரையோ வெல்லமோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சேர்த்துட்டு இதில் வந்து வெதுவெதுப்பாக இருக்கிற பால் சேர்த்துடலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட இதை வச்சு கொடுத்து விடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப சத்தான ஒரு டிஷ்ஷும் கூட. இப்போ இதில் வெதுவெதுன்னு இருக்கிற பால் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர்ந்த திராட்சைலாம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பழம் கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு 5-10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியேனாலும் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்லாம். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஊறி அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் வாழைப்பழம் சேர்க்க போகிறேன். வாழைப்பழம் வந்து நீங்கள் நல்லா மசிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாகவும் சேர்த்துக்கலாம். எப்படி டேஸ்ட் பிடிக்குமோ நம்ம அப்படி சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான இனிப்பு அவல் ரெடி. இதுக்கு வந்து நம்ம அடுப்பே பற்ற வைக்க தேவையில்லை, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு 2 நிமிஷமே அதிகம்தான். 2 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. குழந்தைகளே கூட இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் சேலஞ்சை நான் நெக்ஸ்ட் பாஸ் பண்ண போகிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனாக்கு. அவங்க US தமிழச்சி கீட்ஸ் தானோ அப்படின்ற சேனல் வச்சுருக்காங்க. நான் அவங்களுக்கு இதை பாஸ் பண்ண போகிறேன்.